SBO School of Business Organization பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இது திருவண்ணாமலையில் இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் 1.5 லட்சம் பேருக்கு மேல் வேலை செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் போன்று 1.5 லட்சம் பேர் குடும்பங்களில் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனி கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இயங்கி வருகிறது. நான் 2023ஆம் ஆண்டு சேர்ந்து வேலை செய்து வருகிறேன். இந்த கம்பெனி பற்றி ஜோதிட ரீதியாக விளக்க உள்ளேன். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம். இன்று நாம் ஜோதிடத்தில் பார்க்க போவது SBO. SBO என்றால் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இந்த SBO கம்பெனியை பற்றி ஜோதிட ரீதியாக சில விளக்கங்கள் கூற உள்ளேன். இந்த கம்பெனி 6 வருட காலமாக திருவண்ணாமலையில் இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த கம்பெனியில் 6500 ரூபாய் கட்டி கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்கி நீங்கள் மாதம் ஒரு 6500 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது பார்ட் டைம் ஜாப், எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வேலை செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் தான் ஒரு நாளைக்கு இருக்கும். ஒரு மாதத்துக்கு 6500 ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். நான் தயக்கத்தினுடனே சரி யோசித்து சொல்கிறேன் என்று ஒரு மாதம் கழித்து நண்பருக்கு ஃபோன் செய்து சரி நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு 6500 ரூபாய் அந்த கம்பெனிக்கு ஜிபே மூலிமா அனுப்பிச்சிட்டு நான் அன்னிலேருந்து ஒர்க் பண்ணேன். என்னுடைய பணத்தை நான் 1.5 மாத காலத்தில் அந்த கம்பெனிலேருந்து 6500 ரூபாய் என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்தது. இதனால் என்னிடம் ஜோதிடம் படிக்கும் மாணவர்கள் நாங்களும் சேருகிறோம் என்றார்கள். சிலருக்கு நான் கூறினேன், சிலர் அவர்களே தெரிந்து கொண்டு சேர்கிறேன் என்று கூறினார்கள். ஒரு 10 நபர்களை என்னிடம் படித்த மாணவர்கள் 10 பேரை நான் இந்த கம்பெனியில் சேர்த்தேன். இந்த கம்பெனியில் சேர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் சேர்ந்து ஒரு 3 மாத காலத்தில் இந்த கம்பெனி சில ரூல்ஸ் ரெகுலேஷன் அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு இல்லை என்று நிறுத்திவிட்டார்கள். அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசாங்கத்தின் உத்தரவு பிரகாரம் நடத்தலாம் என்று 2023 நவம்பர் மாதத்தில் நிறுத்திவிட்டார்கள். ஒரு 5 மாத காலத்தில் இந்த கம்பெனி மறுபடியும் தொடங்கும் என்று அதை நிர்வாகம் செய்பவர்கள் கூறினார்கள். ஆனால் 5 மாதத்தில் திறப்பதற்கு வாய்ப்பில்லை, இன்னும் தள்ளி போகும் என்று நிர்வாகத்திடம் இருந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் டெலகிராமில் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜில் பேசுவார்கள். அந்த வாய்ஸ் மெசேஜில் வந்ததை வைத்து என்னுடைய மாணவர்கள் 5 மாதத்தில் திறப்பேன் என்றார்கள். ஆனால் இப்பொழுது இன்னும் தள்ளி போகும் என்கிறார்களே. இந்த கம்பெனி திறப்பார்களா மாட்டார்களா, நடக்குமா நடக்காதா, இதை ஜோதிட ரீதியாக தாங்கள் கூறுங்கள் என்று என் மாணவர்கள் என்னிடம் கேட்டார்கள். அவர்கள் கேள்விக்கு இணங்க அவர்களிடத்தில் 108க்குள் ஒரு எண் கூறுங்கள் என்றேன். 108 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க என்று கேட்டேன். அவர்கள் சொன்னது 21. இந்த SBO கம்பெனி இயங்குமா இயங்காதா, இதுதான் கேள்வி. 108 நம்பர், இந்த நம்பருக்குள் ஒரு எண் கேட்டேன். அவர் சொன்னது 21. இந்த 108 என்பது இந்த ராசி சக்கரத்தில் 108 பாதங்களை குறிக்கும். ஒரு ராசிக்கு 9 பாதங்கள், 12 ராசிக்கும் 108 பாதங்கள். இந்த 108 நம்பருக்குள் நான் கேட்டவுடன் 21 என்று என் மாணவர் கூறினார். 9 பாதம் மேஷத்திலும் 9 பாதம் ரிஷபத்திலும் 18 பாதங்கள் ஆகிறது. 18 நம்பர். அடுத்து மிருகசீரிடம் 2 பாதம் மிதுனத்தில் விழுகிறது. 18ம் ஒரு 2ம் 20. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதம் 21.
என் மாணவர் சொன்ன எண் 21. இந்த 21வது பாதம் மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுகிறது. ஆகையால் அவர் சொன்ன எண் மிதுனத்தில் விழுவதால் லக்கணம் மிதுனம். இந்த லக்கணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுகிறது. இந்த ராசி மிதுன ராசி, இது புதனுடைய வீடு, புதன் கிரகத்தின் வீடு. இந்த லக்கணமும் இந்த ராசி அதிபதியும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். மிதுன ராசியின் அதிபதி புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். லக்னம் விழுந்த நட்சத்திரம் திருவாதிரை, ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். திருவாதிரை ராகு நட்சத்திரம், அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசி அதிபதியை எடுத்தாலும் புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். லக்னம் விழுந்த நட்சத்திர அதிபதி ராகு, அவரும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். நம்முடைய மாணவர் கேள்வி, இந்த SBO கம்பெனி, ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், இந்த கம்பெனி மறுபடியும் நடக்குமா நடக்காதா என்பதுதான். இப்ப இந்த கம்பெனி என்பது ஜாதக சக்கரத்துல எப்படி பார்க்கறது? ராசிக்குள் பல உபகரணங்கள் இருக்கிறது. 1000 மடங்கான தொழில்கள் நடக்கிறது உலகத்தில். இந்த கம்பெனி என்பது எங்கே இருக்கிறது என்றால் 10ஆம் வீடு பெரிய கம்பெனி நிர்வாகத்தை குறிக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் தொழில் என்று கூறினார்கள். பெரிய அளவில் தொழில் செய்வது 10ஆம் வீடு. சிறிய அளவில் கைத்தொழில், குடிசை தொழில், வீட்டு தொழில் செய்வது 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்பது வீட்டை குறிக்கும், உற்பத்தியை குறிக்கும். வீட்டிலிருந்தே அந்த வீட்டு தலைவரே சுயமாக வேலை செய்து ஒரு பொருளை தயார் செய்து விற்பனை செய்வார். இப்பொழுது தறி அவங்க வீட்டில் போட்டு தறி நெய்வாங்க, பாய் நெய்வாங்க, கைவினை பொருட்கள் வத்தி செய்வாங்க, கற்பூரம் தயார் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்லயே தயார் பண்ணி அவங்க கொண்டு போய் விற்பனை செய்யுது. இத மாதிரி சுயமா செய்கிற தொழில் 4ஆம் வீடு. அதே கற்பூரத்தை பெரிய அளவில் தயார் செய்வது என்றாலும், வத்தி தயாரிப்புகள் பெரிய அளவில் தயார் செய்வது என்றாலும், துணி நெய்வது பெரிய அளவில் ஜவுளித்துறை கம்பெனிகள் வைத்து டெக்ஸ்டைல் துறை திருப்பூர் மாதிரி பெரிய அளவில் செய்வது 10ஆம் வீடு. பல வேலையாட்களை கொண்டு பெரிய அளவில் உற்பத்தி செய்வது 10ஆம் வீடு. 4ஆம் வீடு சுயமாக அவர் தயாரித்து ஒரு புடவையை விற்பனை செய்வது 4ஆம் வீடு. இப்பொழுது நம் கேள்வி, கம்பெனி SBO இதுல 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இந்த 2 லட்சம் பேர் வாழ்வாதாரத்தை எண்ணி என்னுடைய மாணவர் நம் ஜோதிட ரீதியாக இதற்கு விளக்கம் கூறுங்கள், நடக்கும் நடக்காது என்று கேட்டார். கேள்வி கேட்டதுடன் இது எந்த ராசி சக்கரத்தில் முதலில் எந்த ராசியை குறிக்கிறது? ஒரு லக்கணத்திற்கு 10ஆம் வீடு பெரிய கம்பெனி, பெரிய தொழிற்சாலைகள், பெரிய இண்டஸ்ட்ரிகள், பல பேர்கள் வேலை செய்து தயாரிக்கின்ற நிறுவனங்களை 10ஆம் வீடு குறிக்கும். இந்த SBO என்ப கம்பெனி 10ஆம் வீடு. இந்த கம்பெனியில் பல பேர் வேலை செய்கிறார்கள். ஆக இந்த கம்பெனி நடக்குமா நடக்காது என்றால், லக்கணத்தின் அதிபதி, லக்கண அதிபதி, ராசி அதிபதி புதன் 10இல் இருப்பதால் தொழில் நடக்கும். இந்த லக்கணம் வீழ்ந்த நட்சத்திரம் திருவாதிரை, அதனுடைய அதிபதி ராகு 10இல் இருக்கிறார். ராகு புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். ஆகவே கேட்ட கேள்விக்கு இது 10ஆம் வீட்டை காட்டுவதால் இந்த கம்பெனி இயங்கும். கேட்ட கேள்விக்கு லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியும் இந்த லக்னம் விழுந்த ராசி அதிபதியும், அந்த லக்னம் நின்ற ராசி அதிபதியோ அல்லது லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியோ கேட்ட கேள்விக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இப்போ சாதகமா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லக்னம் விழுந்த ராசி அதிபதி 10இல் இல்லாமல் 9இல் இருந்தால் இந்த கம்பெனி இயங்காது. இதற்கு மேலும் துல்லியமாக இந்த லக்னம் விழுந்த நட்சத்திர அதிபதி திருவாதிரை ராகு 10இல் இருக்கிறார். அவர் 9இல் இருந்தால், இந்த 10ஆம் வீட்டுக்கு 9இல் இருந்தால் இந்த கம்பெனி இயங்காது. ஆனால் இந்த ராசி அதிபதியும்
இந்த நட்சத்திர அதிபதியும் 10ல் இருப்பதால் இந்த கம்பெனி இயங்குவதற்கு சாதகம் என்று என் மாணவர்களிடத்தில் கூறினேன். இது நான் கூறியது, இந்த ஜாதகத்தை கணித்தது, அவர்கள் கேள்வி கேட்டது, இந்த ஜாதகத்தை கணித்தது 12/4/2024 அன்றைய தேதியில் 11:20 காலை இந்த 21ஆம் நம்பருக்கு இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது. அன்றைய தினம் கோள்களின் நிலை இது. ஆக கேட்ட கேள்விக்கு லக்கணம் நின்ற ராசி அதிபதியும் லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதியும் சாதகமாக இருப்பதால் இந்த கம்பெனி இயங்கும் என்று கூறினேன். எஸ்பிஓ கம்பெனி ஒருவர் கேட்கும் கேள்விக்கு அந்த கேள்வி எந்த பாவத்தில் எந்த ராசியில் உள்ளது என்று பார்க்க வேண்டும். 2024 நவம்பர் மாதம் முதல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கம்பெனியில் இப்பொழுது மறுபடியும் 1 லட்சம் பேர்களை எடுக்க போகிறார்கள். இதில் சேர்ந்து பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்து சம்பாதிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். 8344268377 7418992865 இந்த 2 மொபைலுக்கும் நீங்கள் ஆர்வம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி சேருவது, அந்த கம்பெனியில் வேலை செய்வது என்ற விளக்கங்கள் கொடுக்கப்படும். ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டலாம். மாதம் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வேலை செய்து உங்கள் ஓய்வு நேரங்களில் வேலை செய்து இதை சம்பாதிக்கலாம். கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், அதிலேயே வேலை செய்யலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் வேலை தான் செய்ய வேண்டியது இருக்கும். சேர்ந்து பணிபுரிய ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8344268377 2 நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8344268377. இதில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இந்த 4ஐயும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு ஜிபேல ஒரு ஜாதகத்திற்கு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் கணித்து போன் மூலியமாக சொல்லப்படும். ஜோதிடம் படித்து பலன் சொல்லுவதில் குழப்பங்கள் இருக்கிறது. 1 வருடம் படித்திருப்பார்கள், 2 வருடம் படித்திருப்பார்கள், பலன் சொல்வதில் குழப்பமாக இருக்கிறது என்று இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். 2 நாள் வகுப்பு நேரடி பயிற்சி மையம். நீங்கள் பலன் சொல்லுவதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஜோதிட தொழில் உங்கள் ஏரியாக்களில் உங்கள் ஊர்களில் நீங்கள் செய்யலாம். அதே போல ஜோதிடம் அடிப்படையில் இருந்து படிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை, பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா, ரவி. நன்றி.